எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன இல்லை? அப்போ எதுக்கு எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண? அசோக், அவ எனக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ணான்னு தெரியுமா? இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் டைம்ல இப்படிதான். அவ எது சொன்னாலும் அது சரி, ஆனா நம்ம ஏன்னு கேட்டா மட்டும் அவனுக்கு கோவம் வந்துடும். நான் பேசலப்பா, நான் எதுவும் பேசல. டேய் ராகவா, என்னடா இதெல்லாம்? ஆமா, இப்படியே எல்லா விஷயத்துக்குமே சைலண்டாவே இரு. ராகவா, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் அமைதியா இருக்காத மச்சான். சரியா வரல, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. இந்த பாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பிரிஞ்சு போனீங்க. என்ன காரணம்னு தெரியாது, இன்னி வரைக்கும் கேட்கல. ஏதாவது கேட்டனா, ஒரு வார்த்தை கேட்டனா இது வரைக்கும்? ஆனா இப்போ நீ ஏன் சைலண்டா இருக்க? சத்தியமா எனக்கு தெரியல மச்சான். சரி ரகு, நீ எனக்கு மெசேஜ்ல சென்ட் பண்ணது நேர்ல சொல்லு, நான் இப்போவே போயிடுறேன். என்னடா அனுப்பிச்ச மெசேஜ்ல? மச்சான், இப்படி அமைதியா இருந்து கொல்லாதடா, தயவு செய்து சொல்லி தொலை. என்னடா சொல்றது? இத்தனை வருஷம் கழிச்சு இவன் என்ன லைஃப்ல வந்தா? ஏன் வந்தா? ஏதோ லீகலா ஹெல்ப் கேட்டதுன்னு வந்தா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த நிலைமையில உனக்கு காதல் தேவையான என் பையன் என்ன நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறான் தெரியுமா?